பாருங்க நண்பர்களே, நம் மகா பேரரசர் ராஜராஜ சோழன் கோயில் முழுவதும் பூக்கள் மனம் வீசுகிறது. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. இன்னைக்கு ஒரு புடி நல்லா இருந்துச்சா? ரசிச்சிருப்பீங்களே, சூப்பரா இருந்திருக்குமே. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், நீ கிரியேட்டராரு, கண்டென்ட் கிரியேட்டராரு, ரீகிரியேட்டராரு, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு, வெப் சீரிஸ் எடுக்கிறாரு, ஏன் சினிமா அடிக்கிறனா கூட இருக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு நாள் இந்த ஏஐனால தான் நக்கிட்டு போகுது. நெசமாக தான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு அது நல்லா இருக்குன்னு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எந்த விஷயத்தில் ஒரு அழகு இருக்கோ அதே விஷயத்தில் ஆபத்து நிறையா இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஏஐ எவ்வளோவுக்கு நீங்கள் இன்றைக்கி கொண்டாடுறீங்களோ இதை விட 100 மடங்கு இதனால் நீங்கள் திண்டாட போகிறீங்க. இது நான் உங்களுக்கு சொல்கிறதுனால என்னடா புதுசாக இப்படி பேசுகிறானே நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலே அதான் நிலைமை. இன்றைக்கி பார்த்தீங்களா, விளாகு, கிரியேஷன்ஸ் வீடியோவாக இருந்தாலும் சரி, கண்டென்ட் வீடியோவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இனி 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு நம்மலாம் எங்கெங்கே இருந்தோமோ அங்கே இடத்துல ஏஐ இருக்கும். அப்போ நம்மளாம் எங்கே போவோம்? இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கான வேல்யூவே எல்லாம் போயிருமே. உண்மை தானே? இதை இப்போ யோசிக்க மாட்டீங்க, பின்னாடி யோசிப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் தான் அது ஃபஸ்ட்டு சொல்கிறேன்றக்காண்டி என்னை லூசு பையன் நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா லூசு பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே. ஏன்னா கடைசியில் என்னையே ரியாக்ஷன் வீடியோ பண்ண வச்சிட்டிங்களடா. ஓகே, ஆனால் ஒன்றே சொல்கிறேன், இந்த ஏஐனால் எல்லாரும் ஒரு நாளைக்கு தெருவில் உட்காந்து ஐயா அப்படின்னு பிச்சை தான் எடுக்க போகிறோம். இது கன்ஃபார்ம்டு. அம்புடுதேன்.